இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல், சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். 1 கொரிந்தியர் 10:13 ஒரு மனிதன் கோழி பண்ணையை சுற்றி பார்க்கும்படியாக சென்றார். சுற்றி பார்த்து கொண்டு வரும்பொழுது ஒரு முட்டை தானாக உடைவதை பார்த்தார். பார்த்தவரின் கண்கள் தொடர்ந்து அந்த முட்டையின் மீதே பதிந்து நின்றது. அப்படியே பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே கொஞ்சம் கொஞ்சமாக முட்டை ஓடுகள் அகன்று உள்ளே இருந்து குஞ்சின் அலகு தெரிய ஆரம்பித்தது. அதை பார்த்து கொண்டிருந்தவருக்கு ஆர்வம் அதிகமாகிவிட்டது. இன்னும் ஆர்வமாக பார்க்க ஆரம்பித்து விட்டார். அப்படியே நேரம் செல்ல செல்ல பாதி அளவிற்கு முட்டையின் ஓடு உடைந்து பாதி அளவு குஞ்சு வெளியே தெரிய ஆரம்பித்தது. அப்பொழுது அதை பார்த்து கொண்டிருந்தவரின் இருதயம் கனக்க ஆரம்பித்தது. சிறு குஞ்சு வெளியே வருவதற்கு எவ்வளவு கஷ்டப்படுகிறது என்று உள்ளத்துக்குள்ளாகவே அவர் வேதனைப்பட்டார். இன்னும் சிறிது நேரம் ஆனது. அவரால் தாங்க முடியவில்லை. அருகில் சென்று அந்த கோழி குஞ்சுக்கு உதவி செய்யும்படியாக முடிவெடுத்து தயங்காமல் இன்னும் உடையாமல் இருந்த மீதி ஓடுகளை தனது கரங்களால் உடைத்து குஞ்சு முழுவதும் வெளியே வர உதவி செய்துவிட்ட நிம்மதியோடு சந்தோஷ முகத்தோடு அந்த கோழி குஞ்சை கீழே விட்டார். ஆனால் கோழி குஞ்சு அவர் விட்ட இடத்தை விட்டு நகராமல் அப்படியே இருந்தது. அவருக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஏன் நகர்ந்து செல்லாமல் அப்படியே இருக்கிறது என்று சிந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுதே இன்னொரு முட்டை முன்பு போலவே சிறிது சிறிதாக உடைந்து குஞ்சு வெளிப்பட்டது. அந்த கோழி குஞ்சு கஷ்டப்பட்டது போலவே இதுவும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தது. இப்பொழுது அவர் நாம் இதற்கு உதவி செய்யக்கூடாது என்ற முடிவுடன் தொடர்ந்து பார்த்து கொண்டிருந்தார். சற்று நேரம் கடந்து போன பின்பு மிகவும் கஷ்டப்பட்டு முற்றிலும் இந்த குஞ்சு தன்னை சுற்றிலும் இருந்த எல்லா ஓடுகளையும் உடைத்து கொண்டு வெளியே வந்து சந்தோஷமாக துள்ளி குதித்து ஓடவும் ஆரம்பித்து விட்டது. இதை பார்த்து கொண்டிருந்தவருக்கு மேலும் அதிர்ச்சியாகிவிட்டது. நான் உதவி செய்த கோழி குஞ்சு அதே இடத்தில் அப்படியே இருக்கிறது. நாம் உதவி செய்யாத குஞ்சு உடனே குதித்து ஓடுகிறதே ஏன் என்று பார்க்கும் பொழுது அவர் உதவி செய்து உடைத்துவிட்ட பகுதி மட்டும் அந்த குஞ்சுக்கு பலன் இல்லாமல் இருப்பதை அறிந்து அதற்கு உதவி செய்ததே அதனுடைய வாழ்நாள் முழுக்க அதற்கு வேதனையை உண்டாக்கும் பாதகமாக மாறிவிட்டதே என்று அதை பார்க்கும் பொழுது அந்த குஞ்சு அவரை பரிதாபமாக பார்ப்பது போல அவருக்கு தோன்றியது. முட்டையின் ஓட்டை தானாகவே கஷ்டப்பட்டு உடைத்து வெளியே வருவதுதான் கோழி குஞ்சின் கால்களுக்கும் சிறகுகளுக்கும் பலன். மாறாக குஞ்சின் கஷ்டத்தை பார்த்து அதன் ஓட்டை உடைத்து விட்டதே அதற்கு பாதகமாக மாறிவிட்டது. ஆம் என கருமையானவர்களே, இதே போல வாழ்க்கையில் நமக்கும் சில கஷ்டங்களை தேவன் அனுமதிப்பது நம்முடைய வாழ்க்கையில் உயர்வை ஏற்படுத்தத்தானே தவிர நாம் அழிந்து போகும்படியாக அல்ல. மேலும் நம்மால் முடியும் என்ற அளவுக்கே நாம் சோதிக்கப்படுகிறோம். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார் என்று வேதம் கூறுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் பலவிதமான பாடுகளை சகித்தவர். பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிகமான பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாயிருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நிச்சயித்திருந்தோம். ஆனாலும் தேவன் எங்களை அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் எங்களை தப்புவித்தார். இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பியிருக்கிறோம் என விசுவாச அறிக்கை செய்தார்.
ஆம் பிரியமானவர்களே, நம் வழியில் நம்மை சோதிக்கும் எதையும், நமக்கு ஏற்படும் எந்த துயரத்தையும் தேவ பலத்தால் கடந்து செல்வோம். தேவன் தப்பிக்கும்படியான போக்கை நமக்கு கொடுப்பார். சோதனைகள் நம் விசுவாசத்தை வெல்லாதபடி தேவன் பார்த்து கொள்வார். நமது வாழ்க்கையில் வரும் சோதனைகளை பார்த்து பார்த்து சோர்ந்து விடாமல் தைரியமாய் போராடும் பொழுது நமக்கு பலன் உண்டாகிறது. அது மாத்திரமல்ல, வாழ்க்கையில் எல்லாவற்றையும் எளிதாக எதிர்கொள்ள ஒரு பாடமாகவும் அது அமைகிறது. அதுவே உயர்வுக்கு வழி. எனவே சோதனை நேரத்தில் விரக்தி அடைந்து இயேசு என்னை கைவிட்டு விட்டார் என்றோ, இயேசு என்னை மறந்து விட்டார் என்றோ மனம் குழம்பாத படிக்கு எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் இயேசு கிறிஸ்துவையே பற்றி பிடித்துக் கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசித்து நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே கஷ்ட நேரங்களிலே அப்பா உம்மை விடாமல் பற்றிக் கொள்ளக்கூடிய கிருபைகளை கொடுப்பீராக ராஜா. தேவன் அனுமதித்த எல்லாம் நன்மைக்கே என்று சொல்லி கர்த்தாவே அப்போஸ்தலனாகிய பவுலை போல ஆண்டவரே விசுவாசத்தோடு காத்திருக்கக்கூடிய கிருபைகளை கொடுப்பீராக. உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்ன வசனத்தின்படி அப்பா ஸ்தோத்திர திடன் கொள்ளக்கூடிய கிருபைகளை கொடும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.